தேவாலயத்தில் தேவரர் வாரியர் வாரின்னு பாடிட்டு கடைசியாக எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறது, பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு. பாவமே பெரும்பாமே அவர்கள் தான். அப்ப அவங்க இங்க மன்னிக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. அது எங்கிட்டு இருக்குது? எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். அது இவனுக்கு ஓட்டு போடாட்டி சாத்தான் பிள்ளைங்கிறான். நீ தான் வீர சைவ மதத்தில் இருக்கிட்ட எப்படி உனக்கு போடுவாங்க? உனக்கு நீ வீர சைவம்னு சொல்கிற, நான் முருகனை வணங்குவான்னு எங்களை எல்லாம் கூப்பிடுற, கிருஷ்ணனை வணங்குன்னு கூப்பிடுற, சிவனை வணங்குன்னு கூப்பிடுற, யார் முருகனை வணங்குன்னு கூப்பிடுற, இப்படி எங்களையெல்லாம் அழைச்சி விட்டு எனக்கு ஓட்டு போடுனா இப்படி ஓடுவான். அப்போ இவனே நான் இஸ்லாம் அல்ல உங்களை ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு பகிரமாக டிக்ளேர் பண்ணிவிட்டு எனக்கு ஓட்டு போடாட்டி சைத்தானின் பிள்ளைங்கிறான். அடே சைத்தானின் பிள்ளையா இல்லாமல் இருக்கிறனால தான் உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு முஸ்லீம் ஓட்டு போடுறதில்ல? நீ 1ஆம் நம்பர் சைத்தான். நவீன காலத்தில் ஒருத்தனை சைத்தான் என்று சொல்வதாக இருந்தால், சாத்தான்னு சொல்வதாக இருந்தால் உன்னை சொல்லலாம். அப்படிப்பட்ட சாத்தான் என்ற காரணத்திற்காகத்தான் நாங்கள் மாதிரி ஆளுக்கு உன்னை புறக்கணிக்கிறோம். அது விளங்கிக்க. அப்போ இவனை இஸ்லாத்துக்கு வரலன்னு ஒரு கூப்பிடலன்னா சாத்தானின் பிள்ளைன்னு ஆயிடுறான்.